தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்துல நடிகர் விஷால், அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார், சந்தானம், மனோபாலா, சடகோபன் ரமேஷ் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் மதகத ராஜா. இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி மியூசிக் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்ப பூர்த்தி செஞ்சுதா இல்லையா? இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்துல கதாநாயகன் நடிகர் விஷால், அவருடைய 3 நண்பர்கள் சந்தானம், சடகோபன் ரமேஷ், நிதின் சத்யா, இவங்க எல்லாரும் சேர்ந்து தன்னுடைய வாத்தியார் மகள் கல்யாணத்துல ஒண்ணு சேர்றாங்க. ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க. அப்போ சந்தானம் அவருடைய மனைவிய விவாகரத்து பண்றதா சொல்றாரு. அப்போ அந்த பிரச்சனைய என்னன்னு பார்த்து விஷால் சரி செய்யறாரு. அதே போல மற்ற 2 நண்பர்கள் சடகோபன் ரமேஷ், நிதின் சத்யா பிசினஸ் ரீதியா மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. அப்போ அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு பாக்குறாரு. அப்போ மிகப்பெரிய தொழிலதிபரான பணம்பலம் படைத்த சோனு சூட் தான் பாத்தீங்கன்னா அதுக்கு பிரச்சனையா இருக்காரு. அப்போ மிகப்பெரிய பணபலம் படைத்த சோனு சூட்டை எதிர்த்து தன்னுடைய நண்பர்களுடைய பிரச்சனையை தீர்த்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்துல கிட்டத்தட்ட 13 வருடங்கள் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 13 வருடங்கள் கழித்து ரிலீஸ் ஆகி ஓடுறதுலாம் ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதுல வரலாறு அப்படிங்கிற ஒரு படம் தப்பிச்சுது. அதுக்கு அடுத்தபடியா இந்த மதகத ராஜா தான் வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. குறிப்பா அந்த படத்தினுடைய நாயகன் விஷால் பாத்தீங்கன்னா அப்ப இருந்த ட்ரெண்டிங், அதாவது பீக்ல இருந்தாரு. தன்னுடைய லுக் ஆகட்டும், மேனரிசம் ஆகட்டும், தன்னுடைய நடிப்பாகட்டும், அதே போல ஸ்டண்ட் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே பிச்சு கடல் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கலக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. அதே போல நம்முடைய சந்தானம் எப்படி இருந்த மனுஷையா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. குறிப்பா எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒரு மனுஷன். இந்த படத்துல ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் சிரிக்க வச்சிருக்காரு. குறிப்பா 2ஆம் பகுதியில சண்டை காட்சிகள் வரும்போதுலாம் படம் ரொம்ப தோல்வா போகுது. அப்ப தன்னுடைய 1 லைன் காமெடினால எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்காரு. அதே போல மனோபலா இந்த படத்துல 20 நிமிஷம் வராரு. 20 நிமிஷமும் நம்மள சிரிக்க வச்சுட்டே இருக்காரு. குறிப்பா தியேட்டர்ல இருக்க எல்லாரும் சிரிக்கிறது உறுதி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தன்னுடைய சிரிப்பால எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்காரு. இப்போ அவர் இல்லாதது மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல சுந்தர் சி படம் அப்படின்னாலே கிளாமர் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல ரொம்பவே ஓவரா இருக்கு. குறிப்பா அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார் இவங்க 2 பேருடைய கிளாமர் ரொம்ப தூக்கலாவே இருக்கு. அப்ப இருக்கிற ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனா இப்ப நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரியான ஒரு கிளாமரா தான் இருக்கு. மொத்தத்துல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல இந்த படத்தினுடைய இசை விஜய் ஆண்டனி கலக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பாடல்களையும் ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காரு. மொத்தத்துல ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3. அடுத்த மாசத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.